أعوذ بالله من الشيطان الرجيم واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان صدق الله العظيم நஹ்மதுஹு வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம் வ பஅது. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஹுஜராத்துடைய 7வது ஆயத்தை தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக, அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. லோ யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர், நீங்கள் சொல்வதை போன்று அதிகமான விடயங்களிலே உங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அனித்தும், அதனால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள். அனித்தும் அனத்தன்னு சொன்னால் கஷ்டப்பட்டால் அனித்தும், நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள். வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், மாறாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். ஹப்பப என்றால் விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அதனை உங்களது உள்ளங்களிலே அலங்காரமாகவும் ஆக்கினான். ஜீனான்னு சொன்னால் அழகு, ஜெய்யனன்னு அழகுபடுத்தினான், அலங்காரமாகவும் ஆக்கினான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், மேலும் உங்களுக்கு இறை நிராகரிப்பையும், ஃபுசூக் என்ற பெரும் பாவத்தையும், இஸ்யான் ஏனைய எல்லா பாவங்களையும் வெறுப்புக்குரியதாக ஆக்கினான் என்று அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் அந்த ஆயத்திலே சொல்லுவதனை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது 7வது ஆயத் சூரத்துல் ஹுஜராத்துடைய. இந்த ஆயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேரடியாக அல்லாஹு தஆலா வஅலமு, நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அலிமன்னு சொன்னால் அறிந்து கொண்டான், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் இருக்கிறார், தூதர் இருக்கிறார். இந்த ஆயத்தின் முதல் பகுதியின் கருத்து என்ன? இந்த ஆயத்துக்கு 2 கருத்துக்கள் இருப்பதாக ஆயத்தை ஆராய்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்லுவார். முதலாவது கருத்து என்றால், நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்னிலையில் இருந்த சஹாபாக்களை பார்த்து இந்த ஆயத் சொல்கிறது, ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு வந்து நீங்கள் பலதையும் கதைக்கிறீர்கள். அப்படி இருந்தால் நல்லம், இப்படி இருந்தால் நல்லம் என்று உங்களோட விருப்பங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுகளுக்கும் ஏற்ப கருத்து தெரிவிக்கிறீர்கள். அப்படியெல்லாம் வசனங்கள் வர வேண்டும், குர்ஆன் வசனங்கள் இறங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்றதற்கு ஏற்ப லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ர், உங்களது தூதர் அந்த விஷயங்கள், அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டால் அதால் உங்களுக்கு தான் கஷ்டம் வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே இந்த ஆயத்துடைய முதலாவது அபிப்பிராயம் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சஹாபாக்களில் சிலர், தோழர்களில் சிலர் குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சில அபிப்பிராயங்களை தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி லவ் உன்சிலஹாதா, இப்படி இறங்கினான் நல்லம், அப்படி இறங்கினான் நல்லம், குர்ஆன் வசனம் உண்டு, இது ஆகுமாக்கப்பட்ட நல்லம், இது ஹராமாக்கப்பட்ட நல்லம், இது உடனடியாக ஹராமாக்கப்பட்ட நல்லம் என்று இப்படி குர்ஆனுடைய அந்த போக்கை புரிந்து கொள்ளாமல் மனோ இச்சைகளின் பிரகாரம் அல்லது சில நேரங்களில் தங்களது இன்ட்ரெஸ்ட்டுகளுக்கு ஏற்ப கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியும், குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆனிய வழிகாட்டல்கள் மிகவும் வித்தியாசமான முறையில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மதுபானம் தடை செய்யப்பட்ட சம்பந்தமாக குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது 3-4 கட்டங்களை அல்லாஹ் தஆலா கட்டமாக தான் அதனை வலியுறுத்தி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். சில நேரங்கள் ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி 4 முறை அதனை தடை செய்ய வேண்டும், ஆரம்பமாக தடை செய்யாமல் கடைசியாக தான் தடை செய்தான். எனவே ஒரு வகையான ஃப்ளெக்சிபிள் ஒன்று, நெகிழ்வுத்தன்மை ஒன்று அங்கு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி குர்ஆனிலே அந்த சட்டங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதும், வேறு வகையான வசனங்களை பார்க்கின்ற பொழுதும் கட்டமான போக்கொண்டு நெகிழ்வுத்தன்மையோடு இருப்பதனை பார்க்கிறோம். இதனை பார்க்கின்ற பொழுது இதனை விட அப்படி வந்தால் நல்லம், அதனை விட இப்படி வந்தால் நல்லம் என்று சில நேரங்களில் சில எண்ண துவங்கினார்கள், நினைக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தை தான் சொன்னான், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அப்படியெல்லாம் கருத்து தெரிவிக்கக்கூடாது, அப்படி நடந்து கொள்வது நல்லமில்லை, அப்படி நடந்து கொள்வது லஅனித்தும், அது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும்.
எப்படி கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றால் அனித்தும் அனத்தைன்னு சொன்னால் கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் சில நேரங்களில் உங்களது குறுகிய சிந்தனைகளை மையப்படுத்தி ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு நலவிருப்பதாக கருதி அப்படி இருந்தால் நல்லமென்று சொல்வீர்கள். குர்ஆனை பொறுத்தவரையில் சர்வதேச தூது, உலகம் அழிவதும் வரும் வரைக்கும் இருக்க போகின்ற ஒரு தூது. ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒரு கூட்டத்தாருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப குர்ஆனிய வசனங்கள் இறங்க ஆரம்பித்தால், அல்லது நீங்கள் ஒரு கூப்பிட்டா சொல்வது போன்று ரசூலுல்லாஹ் இயங்க ஆரம்பித்தார்கள் என்றால் பின்னால் வருகின்ற அவ்வளோ பேருக்கும் அது பெரும் பாதிப்பாக அமையலாம், ஒரு பெரும் கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் அமையலாம் என்ற ஒரு பாடதூரமான கருத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே வஹி இறங்குகின்ற பொழுது இப்படியெல்லாம் கருத்து தெரிவிக்கக்கூடாது. இது கிட்டத்தட்ட இந்த 7வது ஆயத் முதலாவது ஆயத்துடைய விளக்கமாக அமைந்திருப்பதாக சொல்லுவார்கள். சூரத்து ஹுஜராத்துடைய முதலாவது ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, விசுவாசிகளே அல்லாஹ்வும் ரசூலுக்கும் முன்னால் முந்திக்கொண்டு நீங்கள் கருத்து தெரிவிக்க போவேனாம், நீங்கள் அப்படி இருந்தால் நல்ல இப்படி இருந்தால் நல்லம் என்று சொல்ல போவானாம் என்று அல்லாஹ் தஆலா அங்கும் வலியுறுத்தினான். திரும்ப ஒரு முறை இங்கும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுதோ இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, அது உங்களோட நலனையும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் நலனையும் பாதிக்கும். வஹி என்பது எப்பொழுதும் பொது நலனை மையப்படுத்தியது. அல்லாஹ் சுதந்திரமாக இந்த வழிகாட்டல்களை தந்து கொண்டிருக்கிறான். அதை கேட்டாற்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதனை அவர்களுக்கு விட்டு விடுங்கள் என்பது ஒரு கருத்து, இந்த ஆயத்துடைய ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னவென்றால், இந்த ஆயத் சொல்கின்ற இன்னொரு கருத்து என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் நாங்கள் இப்போது இல்லை. இந்த ஆயத்துடைய சமகால விளக்கம் என்ன, பிரயோகம் என்ன? அல்லாஹ்வின் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் என்றால் இப்பொழுது எப்படி நாங்கள் அதனை புரிந்து கொள்வதென்றால், அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த வஹியும் அவர்களது சுன்னாவும் தற்பொழுது இருக்கிறது. எனவே அதில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறதோ அதன்படி நீங்கள் ஒழுக வேண்டும், வாழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா வலியுறுத்த விரும்புகிறான். அதற்கு மேலால் சென்று முரணாக சென்று தங்களது மனோ இச்சைகளுக்கு ஏற்றா போல் குர்ஆன் வசனங்களை இன்டர்பிரிட் பண்ணுவது, விளங்கப்படுத்துவது, அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, அல்லது குர்ஆனிலே தங்களுக்கு சார்பாக இருக்கின்றது போன்று தெரிகின்ற வசனங்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்வது, நடைமுறைப்படுத்துவது, இன்னும் பல வசனங்களை அப்படியே புறக்கணித்து விடுவது, சுன்னாவையும் அப்படி கையாளுவது என்பது ஆரோக்கியமானது அல்ல. அது கண்டிப்பாக உங்களை வருத்தத்திற்கு ஏற்படுத்தும், ஒரு பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை நவீன காலத்தில் சமகாலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத ஒரு காலத்தில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இப்படி விளங்கப்படுத்துவார்கள். ஏன்னா இந்த ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது ஒரு கருத்தை தருகிறது. அவர்கள் இல்லாத பொழுது உங்களுக்கு மத்தியில் தூதர் இருக்கிறார்கள் என்றால் என்ன கருத்து என்றால், அவர்கள் விட்டு சென்ற குர்ஆன் இருக்கிறது, சுன்னா இருக்குது, அப்படி அழகான ஒரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்கிறது, அதனை அப்படியே நாங்கள் உள்வாங்க வேண்டும், அதற்கு முரணாக நாங்கள் செல்லக்கூடாது என்ற கருத்தை ஆரம்பமாக வலியுறுத்து. ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி வலியுறுத்துகிறான் என்றால், லக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக், குஃப்ரையும் குஃப்ரண்டா இறை நிராகரிப்பு, ஃபுசூக்கண்டா பெரும்பாவம். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ஃபாசிக்கன்னு சொன்னால் பெரும்பாவி, ஃபசக்க பெரும்பாவம் செய்தான், அதனுடைய மஸ்து வினை அடிதான் ஃபுசூக்குன் என்றால் பெரும்பாவம். அப்போ இறை நிராகரிப்பு பெரும்பாவம், ஃபுசூக் இஸ்யான் என்றால் ஏனைய பாவங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் அரபு மொழியில் இஸ்யான் என்று சொல்வார்கள். இதை ஒரு வெறுப்புக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான்னு சொல்கிறான். ஏன்னா இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள், அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகக்கூடாது, அவர்கள் சொல்கின்ற பிரகாரம் நீங்கள் வாழ வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்ற பிரகாரம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இல்லாத பொழுது உங்களுக்கு வருத்தம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியில் வாழுவது வாழ்வுக்கு ஒரு பெரும் சுமையாகவும் கஷ்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன விஷயத்தை வலியுறுத்த விரும்புகிறார் என்றால், வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஈமானை அழகுபடுத்தி தந்திருக்கிறான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர், என்ன தொடர்பு இருக்குது என்று பார்க்க வேண்டும். ஈமான் என்ற உண்மையான கருத்து இந்த ஆயத்தின்படி, இந்த ஆயத்திலே ஈமான் என்ற கருத்து வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற விவகாரங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலை, அதனை அப்படியே நடைமுறைப்படுத்துகின்ற மனோநிலை, அதுதான் ஈமான். அது உங்களுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். மனோ இச்சைகளை விட ஈமான் விருப்பத்துக்குரியதாக மாற வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், சில நேரம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், ஹராமாவே சம்பாதிக்க வேண்டும் என்பதிலே ஒரு ஆர்வம் இருக்கும். அதுக்கேற்றாப்போல் அதுக்கு ஹலாலான ஃபத்துவாவை எடுத்துக்கொள்ளலாமா என்பதற்கு நாங்கள் சில நேரம் முயற்சியில் எடுப்போம், மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்வதற்கு.
அது ஈமான் அடிப்படையில் பார்க்கும்போது, உண்மையான குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற போது கூடாது என்று இருக்கின்ற பொழுது இருக்குமா இருந்தால் அதனை விட்டு விட வேண்டும். ஈமான் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். ஈமான் சொல்வதை கேட்பது, நடைமுறைப்படுத்துவது ஒரு பெருமைக்குரிய விஷயமா பார்க்க வேண்டும். நான் ஒரு மூமின் என்பதை ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டும், ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய ஹைர்கள் இருப்பதாக பார்க்க வேண்டும். அது அல்லாஹ் எப்படி இங்கே சொல்லி காட்டுகிறான் என்றால், ஹப்பபென்ற விருப்பத்தை ஏற்படுத்தினான். நாங்கள் விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம் அல்ல. இந்த குர்ஆன் பிரயோகத்தை பாருங்கள். நாங்கள் விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டோம் அல்ல, அல்லாஹ் தஆலா விருப்பத்தை உண்டு பண்ணினான். ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் தஆலா இங்கு பாருங்கள், எங்களோட இரக்கத்தோடு இருக்கிறான். அதாவது நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகின்ற பொழுது எங்களுக்குள்ளால் ஈமானத்தை விருப்பத்துக்குரிய ஒரு ஈமானுடைய விவகாரங்களை கற்க வேண்டும், படிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், ஈமான் ஸ்டைலில் வாழ வேண்டும், அதை ஒரு பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு விருப்பம் வரும். அதனை அல்லாஹ்வே ஏற்படுத்துகிறான். அதுதான் இந்த ஆயத் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம். ஒரு நல்ல ஒரு ஈமானிய கலாச்சாரம் ஒன்று இங்கு நாங்கள் ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். என் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவதும், அதனை முறையாக நடைமுறைப்படுத்துவதும், அந்த அடிப்படையில் வாழுவதும், அதுதான் ஈமானுடைய அடையாளமாக பார்ப்பதும், அந்த ஈமான் அடையாளத்தை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதால் ஊடாக பெரும் சந்தோஷம் அடைவதும், இப்படியான நல்ல செய்திகளை இந்த ஆயத் சொல்வதை வலியுறுத்தி பார்க்கிறோம். அடுத்த போது இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும் அமர்கள் எங்களை பார்க்க முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.